பிரைஸ் தி லார்ட் சில்ட்ரன்ஸ். ஜீசஸ் லவ்ஸ் ஆல் டெய்லி பைபிள் ஸ்கூலுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். இப்பொழுதும் நாம் பரிசுத்த வேத புஸ்தகம் பைபிளை எல்லாரும் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஏற்பாடு இருக்குது. ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. இப்பொழுது நாம் புதிய ஏற்பாடு புஸ்தகத்தை தான் தியானம் பண்ண போகிறோம். சரிங்களா? மத்தேயுவிலிருந்து நம்ம படிக்க போகிறோம். இன்றைக்கு மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை படிக்க போகிறோம். எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க. இப்போ நாம் சிறிய ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனுடைய நாமத்திற்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட அப்பா, பரிசுத்த வேத புஸ்தகத்தை படித்து வேதத்தில் உள்ள ரகசியங்களை பார்க்க வேண்டும் என்று பிள்ளைகள் அமர்ந்திருக்கிறார்கள். அப்பா, அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, அவருடைய பெற்றோர்களை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளுக்கு வேதத்தில் இருக்கிற அநேக ரகசியங்களை பரிசுத்த ஆவியானவர் நீர் கற்றுத் தருவீராக. என் கர்த்தருக்கென்று 60 கனி கொடுக்கிற பிள்ளைகளாக அப்பா இந்த பிள்ளைகள் இருக்கணும் ஆண்டவரே. வேத ஞானத்தில் வளரணும். தானியலை போட 10 மடங்கு ஞானம் பெற்ற பிள்ளைகளாக குடும்பத்திற்கும் சபைக்கும் தேசத்திற்குமே இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 1. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான். யூதா பாரேசையும் சேராவையும் தாமாரிடத்தில் பெற்றான். பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான். எஸ்ரோம் ஆராமை பெற்றான். ஆராம் அபினாதாபை பெற்றான். அபினாதாப் நாகோசோனை பெற்றான். நாகாசோன் சல்மோனை பெற்றான். சல்மோன் போவாசை ராகாப்பினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா ஊரியாவின் மனைவிகளிடத்தில் சாலமோனை பெற்றான். சாலமோன் ரெகபெயாமை பெற்றான். ரெகபெயாம் அபியாவை பெற்றான். அபியா ஆசாவை பெற்றான். ஆசா யோசபாத்தை பெற்றான். யோசபாத் யோராமை பெற்றான். யோராம் உசியாவை பெற்றான். உசியா யோதாமை பெற்றான். யோதாம் ஆகாஸை பெற்றான். ஆகாஸ் எசக்கியாவை பெற்றான். எசக்கியா மனேசேயை பெற்றான். மனேசே ஆமோனை பெற்றான். ஆமோன் யோசியாவை பெற்றான். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா எகோனியாவையும் அவனுடைய சகோதரரையும் பெற்றான். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எகோனியா சாலாத்தியேலை பெற்றான். சாலாத்தியேல் சொரேபயாலை பெற்றான். சொரேபயால் அபியூதை பெற்றான். அபியூத் எலியக்கேமை பெற்றான். எலியாக்கீம் ஆசோரை பெற்றான். ஆசோர் சாதோக்கை பெற்றான். சாதோக் அகியாமை பெற்றான். அகியாம் எலியூத்தை பெற்றான். எலியூத் எலியசரை பெற்றான். எலியசர் மாத்தானை பெற்றான். மாத்தான் யாக்கோபை பெற்றான். யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். இவ்விதமாய் உண்டான தலைமுறைகளெல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளுமாம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளிடத்தில் சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள்.
அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடிருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். சில்ட்ரன்ஸ், இப்போ ஒரு அதிகாரம் முழுசாக நம்ம படிச்சிட்டோமா? இப்போ ஆன்ட்டி உங்களுக்கு நோட்டில் எழுதினதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கேன். நீங்கள் படத்தில் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? நீங்களும் ஆன்ட்டி மாதிரியே ஒரு நோட்டு எடுத்து அழகாக எழுதி வச்சுக்கோங்க. அது மட்டும் அல்லாமல் ஒரே ஒரு கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கும் நீங்கள் பதில் சொல்லணும். ஓகேங்களா? இப்படி நீங்கள் கரெக்டாக தினமும் செய்யும் பொழுது தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் மெடல் எல்லாம் கிடைக்கும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் இப்போ நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு ஏசப்பா சொல்கிறாரு. 2 காரியத்தை ஏசப்பா உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறாரு. இந்த 2 காரியத்தினால பிள்ளைகளாகிய நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு ஏசப்பா நினைக்கிறாரு. என்ன 2 காரியம் ஆன்ட்டி சொல்லட்டுமா? ஏசப்பாவுக்கு இயேசு, அதாவது குழந்தையாக பிறந்தாங்க இல்லையா? மரியாளுடைய கன்னி மரியாள் வயிற்றில் ஏசப்பா குழந்தையாக பிறந்தார் இல்லையா? அப்போ அந்த குழந்தைக்கு என்னென்னு பேர் வைக்க சொன்னாங்களாம்? இயேசு அப்படின்னு பெயரிட சொன்னாங்களாம். இயேசு என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? அவர் நமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அதாவது ஏசப்பா நம்மளுடைய எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மளை ரட்சிப்பார். அதாவது நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஏசப்பா நம்முடைய பாவங்களை எல்லாம் ரட்சித்துட்டார். ஏசப்பா என்ன பண்ணிட்டாரு? நம்ம பண்ண போகிற பாவம் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டார்? அந்த தவறு எல்லாவற்றையும் ஏசப்பா என்ன பண்ணார்? மன்னிச்சிட்டாராம். இனி நம்ம பாவியே கிடையாது. நம்ம யார்? தேவ நீதி. அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் இல்லையா? ஏசப்பா என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா இனி நீங்கள் பாவமும் பண்ண மாட்டீங்க. உங்களுக்குள்ளே எப்பவும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். சரிங்களா? இது ஃபஸ்ட்டு காரியம். 2வது காரியம், ஏசப்பாவுக்கு இம்மானுவேல் அப்படின்னு ஒரு பேர். 23ஆம் வசனத்தில் நம்ம படித்தோம் இல்லையா? ஏசப்பாவுக்கு என்ன பேர்? இம்மானுவேல் அப்படின்னு பேர். இம்மானுவேல் அப்படின்னா தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு அர்த்தமாம். அப்போது உங்களுக்குள்ள 2வது ஒரு சந்தோஷம், ஏசப்பா என் கூடவே இருக்கிறாரு. இது எவ்வளோ பெரிய சந்தோஷம்! அப்போ மத்தேயு 1ஆம் அதிகாரம் படித்த உங்களுக்கு ஏசப்பா 2 காரியம் சொல்லித்தராரு. உன் பாவத்தை எல்லாம் நான் மன்னிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு சந்தோஷம். 2வது சந்தோஷம், ஏசப்பா என் கூடவே இருக்கிறாரு. எல்லாரும் சொல்லுவோமா? ஏசப்பா என் பாவங்களை நீக்கி மன்னிச்சிட்டாரு. ஏசப்பா இம்மானுவேலரா என் கூடவே இருக்கிறாரு. பார்த்தீங்களா? ஏசப்பா என் கூடவே இருக்கிறாருன்ற சந்தோஷமும், ஏசப்பா என் பாவத்தெல்லாம் நீக்கி என்னை ரட்சித்து விட்டார் என்ற சந்தோஷமும் உங்களுக்குள்ளே வந்துடுச்சா? மத்தேயு 1 படிச்சிங்க, அழகாக இந்த விளக்கத்தை கற்றுக்கொண்டீங்க. இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் ஆன்ட்டி கேட்க போகிறேன். சில்ட்ரன்ஸ், ஆன்ட்டி இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்க போகிறேன். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு டேஷ் என்று பெயரிடுவார்கள். ஆப்ஷன் ஏ இயேசு, ஆப்ஷன் பி இம்மானுவேல், ஆப்ஷன் சி யெகோவா ஈரே. இந்த 3 ஆன்சரில் எது சரியான ஆன்சர் அப்படின்னு ஆன்ட்டிக்கு சொல்லணும். ஓகேங்களா? பிரைஸ் லார்ட் சில்ட்ரன்ஸ். இப்போ ஆன்ட்டி உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறேன். சோத்திரம் ஏசப்பா, இந்த டெய்லி பைபிள் ஸ்கூல்லே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும், அவர்கள் பெற்றோரையும், அவர்கள் வீட்டில் இருக்கிற முதியவர்களையும், தாத்தா பாட்டி ஒவ்வொருவரையும் என் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த டெய்லி பைபிள் ஸ்கூல்லே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதித்து அவர்களை விசேஷித்த ஞானத்தின் ஆவியினால் நிரப்புவீராக. அவர்களை வாளாக்காமல் தலையாக்குவீராக, கீழாக்காமல் மேலாக்குவீராக. என் இயேசுவானவர் எப்படி ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் விருத்தியடைந்தீரோ அதுபோல சகல விதங்களிலும் அப்பா இந்த டெய்லி பைபிள் ஸ்கூலிலே கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வீராக.
ஞானமுள்ள பிள்ளைகளை பெற்ற தாய் தந்தையர் உள்ள மகிழுமே தகப்பனே. ஏசப்பா, இந்த டெய்லி பைபிள் ஸ்கூலிலே கலந்து கொண்ட பிள்ளைகளை நீர் விசேஷித்த ஞானத்தின் ஆவினால் நிரப்பி அவர் பெற்றோர்களை மகிழ பண்ணுவீராக. உங்கள் நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் எடுத்து போட்டு அவர்களை நீர் பலவானாய் மாற்றுவீராக. தொடக்கம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொள்ளட்டும் ஐயா. மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் ஆரம்பித்த பிள்ளைகள் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் முழுவதையும் கற்றுக்கொள்ள கிருபைகளை தருவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். பிரைஸ் லார்ட் சில்ட்ரன்ஸ்.